الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. عن ابن مسعود رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: لقيت إبراهيم ليلة أسري بي فقال: يا محمد اقرأ أمتك مني السلام وأخبرهم أن الجنة طيبة التربة عذبة الماء وإنها قيعان وإن غراسها سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر. رواه الترمذي أو كما قال عليه الصلاة والتسليم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உம்மத் முஃமின்களாக முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மறுமையிலே உயர்தரமான சுவர்க்கத்தை அடைய வேண்டும், அந்த சுவனமும் அவர்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் விதமாக அமைய வேண்டும், அதுபோன்ற நிகழ்வு ஏற்படுவதற்கு இந்த உலகத்தில் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக பல கோணங்களிலே நபி அவர்கள் பேசியிருக்கிறார். அந்த வரிசையில் திருமிதி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அந்த நபி மொழியை அறிவிக்கிறார்கள். ஒரு தடவை நபி அவர்கள் சொன்னார்கள், நான் மெஹராஜுக்கு சென்றபோது ஹஜ்ரத் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன். நிறைய நபிமார்களை பார்த்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் இப்ராஹிம் நபியும் நான் பார்த்தேன். அப்போ ரெண்டு விஷயத்தை, ரெண்டு காணிக்கையை அவங்க சொல்லி அனுப்புனாங்க. முதலாவது, உங்களுடைய உம்மத்தை நீங்கள் சந்தித்தால் என்னுடைய சலாமை நீங்கள் தெரியப்படுத்துங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். இப்போ எல்லா உம்மத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லி அனுப்புனாங்க. ரெண்டாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நபியே, உங்கள் உம்மத்துக்கு போய் நீங்கள் சொல்லுங்கள், ரப்புல் ஆலமீன் சுவர்க்கத்தை படைத்து வைத்திருக்கிறான். அந்த சுவர்க்கத்தினுடைய மண் எப்படி இருக்குன்னு சொன்னால் தீபத்து துர்பா, ரொம்ப ரம்மியமான வாசனை உள்ளதாக இருக்கும். கஸ்தூரியை கொட்டி விட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த சுவர்க்கத்தினுடைய மணல் கபன்னு வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். அதுபத்துல் மாஹி, சுவர்க்கத்தில் இருக்கிற நீர் ரொம்பவும் சுவையானதாக இருக்கும். ஆனால் அந்த சுவர்க்கம் ஒரு மைதானத்தை போன்று, ஒரு பொட்டல் வெளி பூமியை போன்று காலி இடமாகத்தான் இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு அங்கே மிகப்பெரிய தோட்டங்கள் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டா, நிறைய செடிகள் மரங்கள் சோலைகளாக அது மாறணும்னு ஆசைப்பட்டா, ஊரில் உலகத்தில் இருக்கிறப்போ சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அப்படின்னு ஓதிக்கிட்டே இருக்க சொல்லுங்கள். ஒவ்வொரு தஸ்பீகும் ஓத அங்கே ஒவ்வொரு மரம் நடப்பட்டு கொண்டே இருக்கும். மூணாங்கலிமா அப்படின்னு சொல்லிட்டு மக்தப் மர்சால சொல்லி கொடுப்பாங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். நம்ம நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் இதை ஓதிக்கிட்டே இருந்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்புகிறார்கள், இதுதான் சுவர்க்கத்தினுடைய மரங்கள். இதை ஓத அங்கு மரங்கள் நடப்பட்டு கொண்டே இருக்கும்.
சுவர்க்கம் இன்னும் கூடுதலான சோலையாக காட்சியளிக்கும், பார்ப்பவர்களுக்கு ஒரு ரம்மியமான தோற்றத்தை தரும். இந்த 2 விஷயத்தையும் உங்கள் உம்மத்துக்கு போய் சொல்லுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்பினார். முதலாவது சலாம் சொன்னாங்க, 2வது சுவர்க்கத்தை பற்றிய செய்தியை சொல்லி அனுப்பினார். இந்த செய்தி முஸ்லீம் சமுதாயத்துக்கு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய படிப்பினை இதுதான். எந்த நேரமாக இருந்தாலும் இபாதத், பெரிய பெரிய வணக்கங்கள் செய்கிற நேரம் போக, ஓய்வெடுக்கிற நேரம் போக, உழைக்கிற நேரம் போக, மீதி உள்ள நேரங்களில் வீணான பேச்சுக்களில் ஈடுபட்டு விடாமல் இந்த தஸ்பீகை ஓதிக்கொண்டே இருந்தால் ரப்புல் ஆலமீன் நமக்கு சுவர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை தருகிறார். அது மட்டுமல்ல, ஏதேனும் பணிகளிலே இருக்கிற போது கூட நம்முடைய கரங்கள் வேலை செய்து கொண்டே இருக்கும். அது மாதிரியான நேரங்களில் கூட இந்த தஸ்பீகை நாம் நினைவில் வைத்து ஓதிக்கொண்டே நம்முடைய காரியங்களை செய்தால் கூடுதலான நன்மைகள் கிடைக்கும் என்பதை அனுபவபூர்வமாக மார்க்க விற்பனர்கள் எழுதி வைத்திருக்கிறார். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்கும் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொல்லித் தந்தார்களோ அந்த செய்திகளை முழுமையாக புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாராக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹான